السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: من قام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه وما تأخر، أو كما قال عليه الصلاة والسلام. சங்கைக்குரிய கண்ணியத்துக்குரிய நேர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் மீது கொண்ட அளப்பெரும் கிருபை, அவனுடைய அன்பு, அல்லாஹ் இந்த ரமலானை எங்களுக்கு சங்கையாக பயன்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கி இருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, நண்பர்களே, எமது வாழ்க்கையில் 30 வருடங்களை கழித்து விட்டோம் என்றால் 30 ரமலான்கள் நமக்காக வேண்டி அல்லாஹ் தந்திருப்பான். 20 வருடங்களை நமது வாழ்க்கையில் கழித்திருப்போம் என்றால் 20 வருடங்கள் ரமலான் நமக்காக வேண்டி வந்திருக்கும். ஒரு 10 வருடங்களை நாங்கள் விட்டாலும் 20 வருடங்களில் 10 வருடங்களை அல்லாஹ் ரமலானாக நமக்கு தந்திருப்பான். 10 வயதிலிருந்து இந்த ரமலானை சரியாக பயன்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருந்தும் கூட நம்மால் எவ்வாறு இந்த ரமலானை சங்கைப்படுத்த முடிந்தது, அந்த ரமலானை எப்படி நாங்கள் சங்கைப்படுத்தி இருக்கிறோம், அதனை எவ்வாறு கழித்திருக்கிறோம் என்பதை நானும் நீங்களும் கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய கடமையில் உள்ளோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ் பாக்கியத்தை இந்த அடியான் மீது கொண்ட அன்பின் காரணமாக பல சந்தர்ப்பங்களை அல்லாஹ் அவனது வாழ்க்கையில் நசீபாக்கி கொண்டுதான் நினைப்பான். ஏனென்றா அல்லாஹ் இரக்கமுள்ளவன், தாயை விடவும் பன்மடங்கு பாசமுள்ள ரஹ்மான். இந்த அடியான் மேலான சொர்க்கத்திற்குள் நுழைய வேண்டும் என்பதற்காக, இந்த அடியான் மேலான ஜன்னத்தை அடைய வேண்டும், என்னுடைய மக்ஃபிரத்தை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் பல சந்தர்ப்பங்களை எமது வாழ்நாளில் தந்து கொண்டுதான் இருக்கிறான். கண்ணியமானவர்களே, இந்த சந்தர்ப்பங்களை யாரெல்லாம் கண்ணியமாக பயன்படுத்தி கொண்டார்களோ அவர்களே குர்ஆன் சொல்கிறது ஜெயசீலர்கள், வெற்றியாளர்கள் என்பதால். யாரெல்லாம் இந்த ரமலானினுடைய சந்தர்ப்பத்தை கொடுக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்த முடியாமல் விட்டுவிட்டார்களோ, அதனை அலட்சியமாக விட்டுவிட்டார்களோ, அவர்களெல்லாம் நஷ்டவாளிகள், அவர்களெல்லாம் அல்லாஹ்விடத்தில் வினவப்படுபவர்கள் என்றெல்லாம் குர்ஆன் பேசிக்கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய நேர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் தருகின்ற இந்த சந்தர்ப்பத்தை எமது வாழ்நாளில் நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டிய தேவையில் இருக்கிறோம். சகோதரிகள், எத்தனையோ நபர்கள் இந்த ரமலானை ஆசைப்பட்டார்கள். எத்தனையோ இந்த ரமலானை சங்கையாக நடத்த வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்பட்டவர்கள் எத்தனையோ பேர் இருந்த கூட அல்லாஹ் சிலர்களுக்குத்தான் இந்த சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். சிலர்கள் ஆசைப்பட்டார்கள், ரமலான் வருவதற்கு முன்பதாகவே அல்லாஹ் அவர்களின் மீது ரூஹை கைப்பற்றி விட்டார். இன்னும் சிலர்கள் முழுமையாக ரமலானை அடைய வேண்டும், இரா நேரத்திலே தொழுகையை தொழ வேண்டும், இரவு வணக்கத்திலே ஈடுபட வேண்டும், இஸ்திக்ஃபார் தௌபாக்களிலே நான் அதிகமாக நேரத்தை செலவிட வேண்டும் என்கின்ற உன்னத நோக்கத்திலே அதிகமானவர்கள் இருந்தாலும் கூட அல்லாஹ் அவர்களில் சிலர்களை அவன் பக்கம் கைப்பற்றி விட்டார். சிலர்களுக்கு அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். நம்மளை போன்றவர்களுக்கு அல்லாஹ் ஒரு சில சந்தர்ப்பங்களை தந்திருக்கிறான். சகோதரர்களே, நண்பர்களே, நாம் அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும். அவன் பக்கம் நாங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் முனைவோமோ, முன் வருவோமோ,
அல்லாஹுவின் பக்கம் நாங்கள் எந்த அளவுக்கு நெருங்குவோமோ அல்லாஹும் தன்னை நெருக்கிக் கொள்வதாக குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கிறது. குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சூரத்து நூஹ்ல ஒரு அழகான வசனத்தை சொல்கிறார். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களினுடைய அந்த கூட்டத்தினர்களுக்கு சொன்ன தாவத்தை, அவர்களுக்கு சொன்ன நட்பாக்கிய விடயங்களை அல்லாஹ் குர்ஆனிலே எடுத்துரைக்கிறார். அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஃபகுல்து ஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குங்கள், பாவ மன்னிப்பை மேற்கொள்ளுங்கள். இன்னஹு கான கஃபாரா, அல்லாஹ் உங்களோட பாவங்களை மன்னிப்பார். யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மித்ராரா, உங்களுக்கு தொடராக மழை, உங்களுக்கு தேவையான நேரத்தில் உங்களுக்கு மழையை தருவான். வயும்திதுக்கும் பிஅம்வால், நீங்க எண்ணக்கூடிய, நீங்க சேர்த்து வைக்கக்கூடிய பொருளாதாரங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களோட வாழ்க்கையில தருவான். வபனீன், உங்களுக்கு ரஹ்மத்தான ஃபித்னாவை விட்டும் கலட்டி எடுக்கப்பட்ட கண்ணியமிக்க குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களுக்கு தருவான். எத்தனையோ பேருக்கு குழந்தை இருக்குது, அந்த குழந்தையின் மூலமாக எத்தனையோ பேர் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். குழந்தைகள் செய்யக்கூடிய அந்த அனாச்சாரத்தின் மூலமாக, குழந்தைகள் செய்யக்கூடிய அந்த ஷைத்தானியத்தின் மூலமாக அது ஃபித்னாவாக மாறி அவர்களுடைய உள்ளங்களை கவலைக்கு உள்ளாக்கிய நிலையில் எத்தனையோ பெற்றோர்களை நாங்கள் காண்கிறோம். அல்லாஹ் யார் இஸ்திக்ஃபார் செய்வார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கண் குளிர்ச்சியான குழந்தைகளை அல்லாஹ் பரக்கத்தாக்கி வைப்பான் என்பதாக குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கிறார். பிஅம்வாலி வபனீன், செல்வமும் அல்லாஹ் தருவான், குழந்தை பாக்கியத்தையும் தருவான். வஜன்னாத், உங்களுக்கு தோட்டம் துறவுகளையும் தருவான் அல்லாஹ். உங்களுக்கு எல்லாருக்கும் ஆசை, தோட்டம் செழிப்பாக இருக்கணும், தோட்டம் துறவுகள் செழிப்பாக இருக்கணும், பொருளாதாரங்கள் வேணும். எல்லாருக்கும் இந்த ஆசை இருக்குது. உலகத்துல எல்லாருக்கும் ஆசை, நான் ஒரு நல்ல ஒரு செல்வந்தனாக உலகத்துல வாழணும் என்ற ஒரு ஆசை எல்லாருக்கும் இருக்கு. பிள்ளை பாக்கியம் என்பது எல்லாருக்கும் தேவை. ஒரு பிள்ளை இல்லாதவங்களிடத்துல கேட்டா சொல்லுவாங்க, அந்த பிள்ளையினுடைய பொறுமதியை சொல்லுவார்கள், பிள்ளை இல்லாததனுடைய வருத்தத்தை, குமுறல்களை சொல்வார்கள். அல்லாஹ் அதெல்லாம் மனிதனுக்கு தேவையான ஒன்றாக ஆக்கியிருக்கிறார். இது அத்தியாவசிய தேவை. பொருளாதாரம் தேவை, பிள்ளைகள் தேவை, தோட்டம் துறவுகள் எங்களுக்கு தேவை. அதுக்கு பின்னால் அல்லாஹ் சொல்றான் அன்ஹாரா, அதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களோட தோட்டம் துறவுகளை நல்லதாக ஆக்குவதற்கு, பயனுள்ளதாக ஆக்குவதற்கு ஆறுகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஓடச் செய்வான். நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் இஸ்திக்ஃபாரிலே ஈடுபடுங்கள், பாவ மன்னிப்பிலே ஈடுபடுங்கள், அல்லாஹ்வின் பக்கம் திரும்புங்கள் என்றெல்லாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தாருக்கு கொடுத்த அந்த தஅவத்தை குர்ஆனிலே அல்லாஹ் பேசிக் கொண்டிருக்கிறான். கண்ணியமிக்க சகோதரர்களே, நண்பர்களே, இது ஒரு கண்ணியமான மாதம், சங்கையான மாதம். எங்களுக்கு ஒரு அவகாசம் இருக்கிறது. கடைசி இறுதி 10 என்பது மிகப்பெரிய ஒரு தௌபாவினுடைய வாயில் திறக்கப்படக்கூடிய மாதம், காலம். அதே போன்று அல்லாஹ் நரகத்திலிருந்து அதிகமாக விடுதலை செய்யக்கூடிய ஒரு காலப்பகுதி. அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும் சகோதரர்களே. இதுல நபி அவர்கள் காட்டி தந்த ஒரு துஆ, அல்லாஹும்ம இன்னக அஃபூவுன் கரீம் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னா, அல்லாஹும்ம இன்னக அஃபூவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னா. அந்த துஆவை நாங்கள் அதிகமாக ஓதிக்கொள்ள வேண்டும். லைலத்துல் கத்ர் என்கின்ற ஒரு இரவை அல்லாஹ் வச்சிருக்கிறார் இந்த காலப்பகுதியில். ஒற்றைப்படையான இரவுகள்ல லைலத்துல் கத்ரை அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறான் என்பதாக இமாம்கள் சொல்கிறார்கள். அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு ஒரு மனிதனினுடைய வாழ்க்கையில் கிடைத்து விட்டால் சகோதரர்களே, 83 வருட காலங்கள் உலகத்திலே நன்மைகளால் நிரப்பப்பட்ட காலமாக எமது காலம் மாறிவிடும். அல்லாஹ் எவ்வளவு இரக்கமுள்ளவன் சகோதரிகள். ஒரு நாளில் 83 வருட காலங்கள், 1000 மாதங்கள் அல்லாஹ் ஒரு சந்தோஷமாக, கிஃப்டாக, எங்களுக்கு பரிசாக, நல்ல நாட்களாக எங்களது வாழ்நாளை கழித்த கூலியை ஒரு நாளில் தருவதாக இருந்தால் கொஞ்சம் சிந்தனை செய்வோம் சகோதரர்கள். அல்லாஹ் எவ்வளவு இரக்கமுள்ளவன்.
தாயை விடவும் அல்லாஹ் பன்மடங்கு பாசமுள்ளவன் என்பதாக ஹதீஸ்களிலே வந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மிக கண்ணியமானவர்கள், ரஹ்மத்துல் ஆலமீன், உலகத்திற்கு அருட்கொடையாக அனுப்பப்பட்டவர்கள். அவர்களை படைக்கவில்லை என்றால் உலகத்தையே அல்லாஹ் படைத்திருக்க மாட்டான். அவ்வாறான ஒரு சிறப்பான அந்த நபி ஒரு நாளைக்கு இஸ்திக்ஃபார் மாத்திரம் 70க்கு மேற்பட்ட இஸ்திக்ஃபார்களை செய்வார்கள். யா அல்லாஹ், என்னை மன்னிப்பாயாக, ரப்பிக்ஃபிர்லி அஸ்தக்ஃபிருல்லாஹுல் அஸீம் வ அத்தூபு இலைஹ், ரப்பிக்ஃபிர்லி வலிவாலிதைய வலில் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் என்ற இஸ்திக்ஃபார்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதிகமாக செய்திருக்கிறார்கள். சொன்னார்கள், மக்களே, சஹாபாக்களை நோக்கி சொன்னார்கள், நான் 70க்கு மேற்பட்ட தடவைகள் இஸ்திக்ஃபார் செய்கிறேன், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் என்பதாக சொன்னார்கள். ஆகவே நமக்கு அல்லாஹ் எல்லா விதமான நலவுகளையும் துறந்து தருவான். அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ஆக்கி தந்திருக்கிறார். நழுவ விடக்கூடாத சகோதரர்களே, காலத்தை மிஸ் ஆக்கினோம் என்றால், அதனுடைய சந்தர்ப்பத்தை நாம் நழுவ விட்டோம் என்றால், அதற்குரிய ஒரு சந்தர்ப்பம் வருகின்ற ரமலான் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்ற ஒரு எண்ணம் எமது உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழர்களுக்கு இவ்வாறு வலுவூட்டுவார்கள். இவ்வாறு நபியவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு சொல்வார்கள் என்றால், நீங்கள் தொழுகின்ற தொழுகை இருக்கிறதே தோழர்களே, இது உங்களுடைய இறுதி தொழுகையாக இருக்கலாம். ஒரு மனிதனினுடைய இபாதத், இறுதி இபாதத், இது என்னுடைய கடைசி அமல் என்று ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் வருமாக இருந்தால், அதனை எவ்வாறு ஒரு அழகான முறையில, எவ்வாறு குஷியோட, உள்ளச்சத்தோட, பயத்தோட அவன் செய்வான். அதே போன்றுதான் சகோதரர்களே, இந்த ரமலானும் எனக்கு இறுதியான ரமலானாக இருக்கலாம். ஆனால் ஆகையால் எனது இஸ்திக்ஃபார்களை நாங்கள் கூட்டிக் கொள்ள வேண்டும், அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். அந்த பலஸ்தீன், அந்த மக்கள் மிக துயரத்தோடு, மிக கஷ்டத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். எமது முஸ்லிம்கள், அவர்களுக்காக வேண்டி நாம் அதிகமாக பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு ரமலானாக இந்த ரமலானை அல்லாஹ் தந்திருக்கிறார். அதிகமாக உம்மத்துக்காக வேண்டி துவா செய்வோம். எமது வாழ்க்கை சீராகுவதற்காக, அல்லாஹுவின் அன்பை அடைவதற்காக வேண்டி நாம் முயற்சி செய்வோம். வல்ல ரப்புனா என அல்லாஹ் நம் அனைவர்களையும் பொருந்தி மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நம் அனைவர்களுக்கு வழங்கி வைப்பானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.